கால புருஷனின் 7ஆம் ராசியாக அமைந்தது துலா ராசி. 180 முதல் 210 பாகை வரை பரவியிருக்கும் இந்த ராசி காற்றுத் தன்மையையும் சர ராசியின் இயக்கத்தையும் கொண்டது. தராசு அதன் சின்னமாக இருப்பது போலவே சமநிலைதான் துலா ராசியின் அடிப்படை தன்மை. இந்த ராசியின் அதிபதி சுக்கிரன். அதனால் துலா ராசியில் பிறந்தவர்கள் இயல்பாகவே மென்மையான மனம் கொண்டவர்கள், அழகை விரும்புவோர், இனிமையாக பேசுவோர், உறவுகளை மதிப்போர். கலை, இசை, நடனம், சினிமா, ஆடை, அழகு பொருட்கள், ஹோட்டல், டிராவல்ஸ், திருமண மண்டபம், கட்டிடம், தங்கம், நவரத்தினம் போன்ற துறைகளில் துலா ராசிக்காரர்கள் இயல்பாகவே ஈர்ப்பு பெறுவார்கள். சுக்கிரன் வலுப்பெற்ற நிலையில் இருந்தால் வாழ்க்கையில் வசதி, வாகன யோகம் மற்றும் இல்லற சுகம் ஆகியவை எளிதாக கிடைக்கும். சுக்கிரன் திருமணத்தையும் உறவுகளையும் குறிக்கும் கிரகம் என்பதால் துலா ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கை துணை மூலம் பல நன்மைகள் கிடைக்கும். நல்ல புரிதலும் பரஸ்பர ஆதரவும் அதிகமாக இருக்கும். மேலும் துலா ராசிக்கு சனி ராஜ யோக கிரகமாகவும் புதன் பாக்கிய யோக கிரகமாகவும் செயல்படுவதால் சரியான நேரத்தில் சரியான முடிவுகள் எடுத்தால் வாழ்க்கையில் உயர்வு உறுதி. ஆனால் இத்தனை நல்ல தன்மைகளுக்கு நடுவிலும் துலா ராசிக்காரர்களுக்கு ஒரு முக்கிய சவால் உள்ளது. அது முடிவு எடுக்க தாமதிப்பது. யாரையும் வருத்தக்கூடாது, இவர் என்ன நினைப்பார், இதைச் சொன்னால் பிரச்சனை வருமா என்ற எண்ணங்களில் சிக்கி பல நேரங்களில் தங்கள் உண்மையான விருப்பங்களையும் தேவைகளையும் ஒதுக்கிவிடுவார்கள். இதைத்தான் பிரபஞ்சம் மென்மையாக மாற்ற விரும்புகிறது. பிரபஞ்சம் துலா ராசிக்காரர்களிடம் எதிர்பார்ப்பது கடினமான தவங்களோ பெரிய தியாகங்களோ அல்ல, உங்கள் வாழ்க்கையில் எங்கு சமநிலை இல்லை என்பதை உணர்ந்து அங்கே நேர்மையாக முடிவு எடுப்பதே அதன் எதிர்பார்ப்பு. உறவு என்ற பெயரில் உங்களை மனதளவில் சோர்வடையச் செய்பவர்கள், வேலை என்ற பெயரில் உங்கள் மன அமைதியை கெடுப்பவை, சமூக மரியாதை என்ற பெயரில் உங்களை நீங்களே மறந்துவிடும் பழக்கங்கள், இவற்றில் ஏதாவது ஒன்று அதிகமாக இருந்தால் அதற்கு ஆம் அல்லது இல்லை என்று தெளிவாகச் சொல்வதே பிரபஞ்சத்தின் ஆதரவை ஈர்க்கும். துலா ராசிக்காரர்கள் மற்றவர்களுக்குள் சமாதானம் ஏற்படுத்துவதில் திறமைசாலிகள். ஆனால் தங்களைப் பற்றிய முடிவுகளில் குழப்பம் அடைவார்கள். அந்த குழப்பத்தைத் தாண்டி எனக்கு இது சரியா என்று சிந்தித்து முடிவு எடுக்கும் துணிவு வந்த நாளில்தான் அதிர்ஷ்டம் மெதுவாக நல்ல திசையில் நகரத் தொடங்கும். உறவுகளில் நேர்மை கடைபிடிப்பது துலா ராசிக்காரர்களுக்கு மிகவும் முக்கியம். மனதில் இருப்பதை மறைக்காமல் மென்மையாகச் சொல்லுவது, தேவையற்ற சமரசங்களை நிறுத்துவது போன்ற பழக்கங்கள் வந்தால் பிரபஞ்சம் உங்களுக்கு சரியான மனிதர்களை அருகில் வைத்துக்கொண்டு தேவையில்லாத தொடர்புகளை தானாகவே விலக்கிவிடும். பண விஷயத்தில் துலா ராசிக்காரர்கள் வசதி, அழகு, ஆடம்பரம் ஆகியவற்றை விரும்புவார்கள். அதில் தவறு இல்லை. ஆனால் வருமானத்துக்கும் செலவுக்கும் இடையே தெளிவான சமநிலை வைத்தால் நீங்கள் விரும்பும் வாழ்க்கை தரம் நீண்ட காலம் நிலைக்கும். குறிப்பாக சுக்கிர தசை சரியான வயதில் வந்தால் பண வசதி, வாகன யோகம் மற்றும் இல்லற சுகம் திருப்திகரமாக கிடைக்கும். மேலும் துலா ராசிக்காரர்கள் தங்கள் சுற்றுப்புறத்தை அழகாக மாற்றும் இயல்பு கொண்டவர்கள். சுத்தமான வீடு, இனிய இசை, ஒழுங்கான அலங்காரம் போன்ற சிறிய விஷயங்கள் கூட உங்கள் மனநிலையை உயர்த்தும். தினசரி வாழ்க்கையில் அழகையும் அமைதியையும் உருவாக்கும் போது பிரபஞ்சம் உங்களுக்கு தெளிவான சிந்தனையையும் சரியான முடிவுகளையும் வழங்கும். தியானம், அமைதியான நடை அல்லது ஓம் சுக்ராய நம போன்ற சுக்கிரன் தொடர்பான மந்திரங்கள் துலா ராசிக்காரர்களின் மனதை சமநிலையில் வைத்திருக்கும் என்று நம்பப்படுகிறது. எண் கணிதத்தில் 6 என்ற எண்ணும் மகாலட்சுமி வழிபாடும் சுக்கிரனுடன் தொடர்புடையவை என்பதால் நன்றி உணர்வும் அழகும் நிறைந்த வாழ்க்கை இவர்களுக்கு எளிதாக அமையும். மிக முக்கியமாக மற்றவர்களை மகிழ்விப்பதற்காக உங்களை மறந்துவிடாதீர்கள். உங்கள் மகிழ்ச்சியும் மன அமைதியும் பாதுகாக்கப்பட்டால்தான் நீங்கள் உண்மையாகவே மற்றவர்களுக்கு நல்லதை செய்ய முடியும். இதை உணர்ந்த நாளில்தான் பிரபஞ்சம் உங்களை சமநிலையை உருவாக்கும் மனிதராக பார்க்கத் தொடங்கும்.